ராஜாங்கத்தை தேடி வந்த தமிழ்ச்செல்வி போஸை பத்தின மொத்த உண்மையும் சொல்லி ராஜாங்கம் போஸை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி ராஜாங்கம் வீட்டுக்கு வர அங்க இருந்தவங்க எல்லாருமே எதுக்காக இந்த தமிழ்ச்செல்வி வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியோடவே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த ஈஸ்வரி இருந்துக்கிட்டு அதான் தமிழ்ச்செல்வி வந்திருக்கால, அவ என்னதான் பேச சொல்ல வரான்னு பாப்போமே. உடனே சேது இருந்துக்கிட்டு ஏய் உன்னதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் இன்னமும் எதுக்காக தான் எங்க உயிரை எடுக்கிறதுக்குனே மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வர, முதல்ல இங்கிருந்து வெளியே போடி. இருப்பா சேது, அந்த பொண்ணு என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம் அப்படின்னு சன்னாசி சொல்ல, உடனே சன்னாசி இருந்துக்கிட்டு ஏமா தமிழ், இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்னமோ போலீஸை கூட்டிட்டு வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் பேச போற? என்ன உன் அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இங்க வாக்குவாதம் சொல்லி கெஞ்சி உங்க அப்பாவை காப்பாத்தலான்னு வந்திருக்கியா? உன் அப்பா எவ்வளோ பெரிய கேடுகெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பேச, உடனே தமிழ்ச்செல்வியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் என் அப்பாவுக்கு பதிலா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் அப்பா பண்ணது நான் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவர் ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாரு. அவருக்காக நான் உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, ஏ சன்னாசி, யாரும் என் காலில் விழ வேண்டாம், யாரும் என்ன மாமான்னு சொல்ல வேண்டாம், முதல்ல இங்கிருந்து வெளியே போக சொல்லு. போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே சித்ரா இருந்துக்கிட்டு அம்மா இவ என்னம்மா ஏதோ உண்மையை சொல்ல வரேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படி என்னதாம்மா உண்மையை சொல்ல போறா? அடியே எனக்குமே அதாண்டி தெரியல, இவளை எப்படியாவது வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு பார்த்தா கடைசியில் போலீஸோட இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன தாண்டி சொல்ல போறா? அம்மா அதை தான்மா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் அப்பா பண்ணது தப்பு தான். இந்த வீட்டை விட்டு நான் போன கொஞ்ச நேரத்தில் என் அப்பா பண்ண எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. அன்னைக்கே அவரை சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த வீட்டு முன்னாடி அவர் பண்ண தப்பை நான் சொல்லியிருக்கணும். அதுதான் நான் சொல்லாத பெரிய தப்பு. இப்போ ஊர் மக்கள் யார்கிட்டயோ அந்த போஸ் போய் அமைச்சர் ராஜாங்கத்து மேலே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ராஜாங்கம் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேணுமுனே எல்லார்கிட்டையும் போய் 5 லட்ச ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிட்டு விலை பேசியிருக்கான் அந்த போஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அங்கே இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு என்னடி தமிழ் சொல்கிற, அந்த போஸ் தான் எங்கே போனா எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை, நீ என்னடானா புதுசாக ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம் அப்பத்தா, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கதையாக தான் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை. அந்த போஸ் இந்த ஊரில் தான் இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தவன் திடீர்னு இங்கே வந்திருக்கான். இந்த குடும்பத்தில் பிரச்சனையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான். என் அப்பா பண்ணது தப்பாக இருந்தாலும் அவர் இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கத்துக்கு மேலே ஊர் மக்கள் ஏமாந்தவங்க எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாரு. நானும் எதுக்காக முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் ஏமாந்தவங்க கலர்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் நான் பார்த்து பேசுறதுக்காக போனேன். அவங்க அப்போ கூட உண்மையை சொல்லலை. அவங்க கை காலில் விழுந்து ஒரு பொண்ணா ரொம்ப கெஞ்சி கேட்டேன். அப்போதான் அவங்க மனசு மாறி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. செல்லப்பாண்டி அமைச்சர் ராஜாங்கம் பேரை சொல்லி ராஜாங்கம் தான் இந்த மாதிரி பணத்தை வாங்கி வேலையை கொடுக்காம ஏமாத்து அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி 1 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 5 லட்ச ரூபாய் பணத்தை தரேன்னு சொல்லி எங்கள் மனசையெல்லாம் மாற்றிட்டதா சொல்லி அவர் எங்ககிட்ட சொன்னாங்க. அதை வச்சு தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். ஆமாம் மாமா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அந்த போஸு தான் போய் எல்லார்கிட்டேயும் அமைச்சர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கு பதிலாக நான் 5 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் பேசியிருக்கான். இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கான். இப்போ சொல்கிறேன் மாமா, என் அப்பா பண்ண தப்புக்கு அந்த பணத்தை யார்கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கினாரோ அந்த பணத்தை நான் திரும்பவும் கொடுத்துட்றேன். மற்றபடி உங்கள் மேலே எந்த ஒரு களங்கமும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நான் போலீஸில் போய் நானே சொல்லிடுறேன் உண்மையை. தயவு செஞ்சு எல்லார் காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்கே இருந்த சேது இருந்துக்கிட்டு ஏய் என்னடி புதுசாக கதை விட்டுக்கிட்டு இருக்க? என்ன உன் அப்பனை எங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி இங்கே வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? உன் அப்பனை குத்தி கொலை பண்ணணுன்ற கொலவெறியோட தான் நானும் இருந்துக்கிட்டு இருக்கேன். உன் அப்பன் என் கண்ணில் பற்ற போகிறான், அவ்வளோதான், அவனை சாகடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னால் முடிஞ்சதை இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறேன். ஏன் இவங்களுக்கு தெரியுமே
அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய கை காட்ட அங்க இருந்த எல்லாருமே ஈஸ்வரிய பார்க்க உடனே மோகனா இருந்துகிட்டு, என்ன தமிழ், எதுக்காக நீ ஈஸ்வரிய கைய காட்டுற? ஆமா அத்தை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமாவை ஒரு கார்காரன் ஏத்தனால, அது வேற யாரும் கிடையாது, போஸு தான் எப்படியாவது அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கொலைவெறியோட காரை வச்சு ஏத்திருக்கான். ஆனா மாமாவுக்கு எதுவும் ஆகல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. அப்பையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல விடாம கத்தி எடுத்துக்கிட்டு வந்து மாமாவை கொலை பண்ண வந்தான். அந்த நேரத்துல நான் தான் காப்பாத்தினேன். ஏன், எல்லா உண்மையும் ஈஸ்வரி அத்தைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய கையை காட்ட உடனே சன்னாசி இருந்துகிட்டு, ஏ ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி என்ன சொல்றா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ உன் புள்ள போஸு தான் அண்ணனை காரை வச்சு ஏத்த பார்த்ததா? சொல்லுடி, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்து சன்னாசி ரொம்ப கோவத்தோட பேச உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, இல்ல, இவ ஏதோ கட்டுக்கதை கத்திக்கிட்டு இருக்கா, இவ சொல்றதெல்லாம் பொய், உண்மை இல்ல. ஏய் தமிழு, என்ன தமிழு, ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? ஆமா மதனி, இவ இப்படிதான் பண்ணுவா, இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு இவ ஏதேதோ திட்டம் போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கா. அடியேய், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. என்ன நல்லவ மாதிரி நடிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு போட்டுக்கிட்டு இருக்கியா? உன்னை யாரும் இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. என்னமோ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து போ. சேது உங்க அப்பா மேல ரொம்ப கோவத்தோட இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரையும் கொன்னு போட்டுட போறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இங்க சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் இங்க வரல. இவங்க முன்னாடி அந்த போஸை பத்தின எல்லா உண்மையும் நான் சொல்லணும். இந்த குடும்பத்துக்கு அந்த போஸுனால நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவனை பத்தி சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேனே தவிர மறுபடியும் மாமா கூட சேர்ந்து வரணும்னு நான் எந்த ஒரு எண்ணத்துலயும் இங்க வரல அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏ ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி பொய் சொல்ல மாட்டா. அவ சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கணும். ஆமா, உன் பையன் போஸ் அப்படி எங்க தான் இருக்கான்? இந்த ஊருக்குள்ள தான் இருக்கிறதா தமிழ் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன இவ என்ன உண்மையா சொல்லுவா? இவ வயிற்றுல புள்ள இல்லாமையே நான் கர்ப்பமா இருக்குன்னு கர்ப்ப வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்தினவ தானே? ஏன் தமிழ், உண்மை தானே? என்னமோ நீ உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி ரொம்பவுமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும் என்ன நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல போய் சிசிடிவி கேமராவோட நான் இங்க வந்திருக்கேன். இதோ என்னோட ஃபோன்ல அந்த போஸ் ராஜாங்க மாமாவை கொலை பண்ண வந்திருக்க வீடியோ ஆதாரத்தை ஏத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன். பாருங்க, எல்லாரும் பாருங்க, நான் சொல்றதை நீங்க எங்க நம்ப போறீங்க அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வி கையில இருந்த வீடியோ ஆதாரத்தை எல்லார் முன்னாடியும் போட்டு காட்ட அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, ஏ ஈஸ்வரி, அப்போ உன் புள்ள போஸு தான் திருடுத்தனமா என்னை இப்படி கொலை பண்ண பார்த்துருக்கானா? நீ அவனுக்கு உடந்தையா இருந்திருக்கியா? ஏயா சேது, அவன் இந்த ஊருக்குள்ளதான் இருக்கிறதா இந்த புள்ள சொல்லுது. முதல்ல அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க சொல்ல உடனே சேதுவுமே, சரிப்பா, நீங்க சொல்லிட்டீங்களே, அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரேன். அவன் சொல்றது உண்மையா இல்ல இந்த தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மையான்னு 2ல 1 தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே அங்க போஸை தேடி போறாரு. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஊர்ல பணத்தை ஏமாந்த எல்லார்கிட்டையும் போஸு தான் போய் பேசினதா சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். அதையும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒருத்தர்ல இருந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாந்தவங்களையும் கூப்பிட, ஆமாங்கய்யா, எங்களை மன்னிச்சிருங்க. உங்க பேரை சொல்லி அந்த செல்லப்பாண்டி பண்ண தப்புக்கு உங்க மேல கேஸ் கொடுக்கறதுக்காக நாங்க தயாராயிட்டோம். நீங்க பண்ண நல்லதை எதையுமே நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஐயா. உண்மையா சொல்லப்போனா அந்த போஸு தான் எங்க எல்லார்கிட்டயும் வந்து, நான் உனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பதிலா 5 லட்ச ரூபாவா தரோம் ஒருத்தருக்கா, தயவு செஞ்சு நீங்க போய் ராஜாங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவன் தான் எங்ககிட்ட வந்து பேசினான். நாங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் தமிழ்ச்செல்வி வந்து எங்க கை காலில் விழுந்து, தயவு செஞ்சு ஐயா மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காதீங்க, அந்த பணத்தை நான் திரும்ப தரேன்னு சொல்லிட்டு இந்த புள்ள வாக்கு கொடுத்துருக்கு. எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் சேதுவுமே இங்க போஸை அடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. உடனே அதை பார்த்ததும் ஈஸ்வரி இருந்துகிட்டு,
சேது, என் புள்ள மேல இருந்து கையெடு. என் புள்ள எந்த தப்பும் பண்ணல. என் புள்ள எங்கேயோ இருந்தான். ஏதோ என்னை பார்த்து கொஞ்சம் பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். இந்த தமிழ்ச்செல்வி தான் ஏதேதோ பொய்ய சொல்லி ஏதேதோ நாடகம் ஆடிக்கிட்டு என் புள்ள மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. தமிழு, சேதுவை என் புள்ளைய விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, உடனே அங்க இருந்த சன்னாசி இருந்துகிட்டு, ஈஸ்வரி, என்ன நீயும் போஸும் சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, மாமா, இதுக்காக தான் நான் போலீஸை கூட்டிட்டு வந்தேன். உங்க மேல உங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். இந்த போஸை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அதனால தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை உள்ள தள்ளலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் அத்தை, நான் தான் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருந்தனே, மறுபடியும் போஸுனால மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. நீங்க நான் சொன்னது கேட்கவே இல்லை. அவனை இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு தூரமா போயிட சொன்னேன். கடைசியில பார்த்தா மறுபடியும் நீங்க அவனை இங்க வர வச்சிருக்கீங்க. வந்த போஸும் சும்மா இல்லாம மாமா மேல ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கான். கண்டிப்பா இவனை நான் சும்மா விட மாட்டேன் சார். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, தமிழு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. என்ன தைரியம் இருந்தா என் புள்ளைய நீ ஜெயிலுக்கு அனுப்புற? கேவலம், எங்கிருந்தோ வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தவ என் புள்ளையையும் எங்களையும் இந்த வீட்டை விட்டு பிரிச்சுட்டல. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, ஈஸ்வரி, என்ன தைரியம் இருந்தா உன் புள்ளை என்னை கொலை பண்ண பார்த்துருப்பான். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சும் வீட்டுக்குள்ள யார்கிட்டயும் மூச்சு விடாம அமுக்கு நீ மாதிரி இருந்துக்கிட்டு உன் பையனுக்கு நீ பணத்தை கொடுத்து உதவி வேற பண்ணியிருக்க. ஐயோ மாமா, தயவு செஞ்சு என்னையும் என் பிள்ளையும் மன்னிச்சிருங்க. ஏதோ அவன் புத்தி கெட்டத்தனமா அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு அடிச்சு வீட்டை வெளியே துரத்துனதுனால தான் அவன் ஏதோ உங்க மேல கோவத்துல இப்படியெல்லாம் ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டான். அன்னைக்கே நான் எவ்வளவோ திட்டி அடிச்சுதான் அதுக்கப்புறம் நானும் உங்க உசுரை காப்பாத்தி அவனை இந்த ஊரை விட்டு நான் அனுப்பி வச்சேன். ஆனா மறுபடியும் இந்த கேடு கெட்டவன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா. தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். மறுபடியும் வேணா போஸை இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போக சொல்லிடுறேன். அவனை விட்டுடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரியோ ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க, உடனே சேது இருந்துக்கிட்டு, அப்பா, இனிமேலும் இந்த போஸை சும்மாவே விடக்கூடாது. இப்ப சொல்லுங்கப்பா, இவனை இங்கே குத்தி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச, உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, வேணாம் சேது, ஏற்கனவே இவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான். இனிமேலும் இவனை சும்மா விடக்கூடாது. போலீஸ் இவனை பிடிச்சிட்டு போங்க. உடனே மோகனா இருந்துக்கிட்டு, பாத்தீங்களா, தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பிரிக்கணும்னு நீங்க எவ்வளவோ பேசுனீங்களே, பாருங்க, உங்களோட உயிரையே காப்பாத்தி இருக்கிறது தமிழ்ச்செல்வி தான். சேது, நாங்க தான் எவ்வளவோ சொன்னோமே, தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. அவளை போய் நீ விட்டு பிரியணும்னு எதுக்காகயா? உன் மனசுல இருக்க கோவத்தையும் பொறாமையும் தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு அவ கூட சேர்ந்து வாழ பாரியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அப்பத்தாவுமே பேசிக்கிட்டு இருக்க, உடனே இங்க ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிரு தமிழ், என் உயிரை ஒரு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி கொடுத்துருக்க. ஐயோ மாமா, இருக்கட்டும், உங்க உயிரை காப்பாத்தினதுல எனக்கு சந்தோஷம்தான். ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அன்னைக்கு என் மனசுக்குள்ளே தோணுதுனால தான் நானும் ஹாஸ்பிட்டல் வந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த போஸ் இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்து வச்சிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பரவாயில்ல மாமா, நான் கிளம்புறேன். இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அந்த போஸ் எப்போ இந்த ஊருக்குள்ளே வந்தான்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே தெரிஞ்சு போச்சு, இந்த குடும்பத்துலேயும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு. அதனால தான் இனிமே அவனை வெளியே விட்டு வச்சிருந்தா கண்டிப்பா அது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லி அவனை ஜெயில போடணும்னு முடிவெடுத்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வியுமே கிளம்புறாங்க. உடனே அங்க இருந்த தாமரை இருந்துகிட்டு, அம்மா, என்னம்மா இவ கடைசியில இவன் நல்ல பேரை எடுத்துட்டு போறாமா? இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாதுமா. ஒருவேளை மாமா மனசு மாறிடுவாரோ? அடியே, அதெல்லாம் மாற மாட்டாருடி. அதான் நான் இருக்கேன்ல, அது வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரவிடாதம நான் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு, சேது, உன் அப்பனே உனக்கு கடவுள் மாதிரி நீ சொல்றியே, அந்த கடவுளோட உசிரையே காப்பாத்தி கொடுத்துருக்கா நம்ம தமிழ்ச்செல்வி. அவளை போய் நீ சந்தேகப்பட்டு தப்பு தப்பா பேசி அவகிட்ட போய் நீ மன்னிப்பு கேளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச, அங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படி பேசுறது, தன்னோட அப்பாவோட உயிரையே காப்பாத்தி கொடுத்துருக்கவ கிட்ட எப்படி போய் மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாம அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்காரு.